வணக்கம் சொந்தங்களே. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உடலை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். சித்திரம் செதுக்க வேண்டுமென்றால் சுவர் நன்றாக இருக்க வேண்டும். உளி நன்றாக இருந்தால்தான் உளியும் கல்லும் சேர்ந்து ஒரு அழகான சிலையை உருவாக்க முடிகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆகவே தன்னுடைய உடல் நலம், உடல் நன்கு நலமாக இருந்தால்தான் நாம் எதையும் எளிமையாக சாதித்து காட்ட முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். வாழ்க்கையிலே நோய் இருந்தால், நோய் நொடியோடு இருந்தால், உடல் நலமின்றி இருந்தால் நாம் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடல் நலத்தை நன்றாக வைத்து கொண்டால்தான் நமதனுடைய வாழ்க்கை வளமாக அமையும். உடல் நலத்தை நன்றாக வைத்துக் கொள்வதும் வைத்து கொள்ளாததும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஒன்று நமது பழக்க வழக்கங்கள், மற்றொன்று நமது உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு நாம் சிந்திப்பதே இல்லை. மற்றொன்று இந்த உடலை நன்றாக வைத்துக்கொள்ள நாம் உடற்பயிற்சியோ, மூச்சு பயிற்சியோ, நடைப்பயிற்சியோ, ஓட்டப்பயிற்சியோ எதுவுமே செய்வதில்லை. இரவு 12 மணி வரை 11 மணி வரை கைபேசியை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பது, எதையாவது பார்த்து கொண்டிருப்பது, காலை அதிகாலையிலே எழுந்திராமல் ஒரு 8 மணி 7 மணி வரைக்கும் எழுந்து கல்லூரிக்கு செல்லவோ இல்லை வேற அலுவலகத்திற்கு செல்லவோ அவசரமாக ஓடி செல்வது, இந்த அங்கு சென்று பணியினுடைய பளு காரணமாக உடல் சோர்வாக வந்து மீண்டும் அதே தொடர்நிலையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது உடலை பேணி காக்கவோ, உடலை பாதுகாக்கவோ, உடலை நன்றாக வைத்து கொள்ளவோ நாம் யாரும் அக்கறை எடுப்பதில்லை. இந்த உடலுக்கு மாதத்திற்கு 4 முறை, வாரத்திற்கு 1 முறை எண்ணெய் குளியல் குளிக்க வேண்டும். ஒரு உண்ணா நோன்பு ஒரு நாளைக்கு வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ ஒருவேளை உணவை குறைக்க வேண்டும். உணவு உண்ணாமல் நமது குடலை காலியாக வைக்க வேண்டும். நமது உடல் நலம் காக்க காலை அதிகாலை குறைந்தது 5 மணி முதல் 6 மணி வரை 1 மணி நேரம் நமது உடலுக்காக, நமது உள்ளத்திற்காக, நமது குடும்பத்திற்காக, நமது ஆரோக்கியத்திற்காக நாம் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நடந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். ஆனால் நாம் எதையுமே செய்வதில்லை, அக்கறை எடுப்பதில்லை. ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படி நல்ல கருத்துக்களை நல்லதை சொல்வோம் என்ற இந்த யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு தொட்டப்பன், அடிக்கடி உங்களோடு தொடர்பிலே இருக்கக்கூடியவன். தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்ச்சிகளை எடுப்பதற்கும் சொல்லுவதற்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்பிலே வந்து விடுங்கள், பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.